யூஎஸ்க்கு போய் மாப்பிள்ள படிச்சுட்டு வந்தாரு. இப்போ ட்ரம்போட ரூல்ஸ்னால இப்போ நிறைய வீசா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ யூஎஸ் வந்து கொஞ்சம் இப்போ ப்ராப்ளமேட்டிக்காக தான் போயிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இஸ் ஆல்வேஸ் பீன் தேர். ஃப்ரீயா யூ கேன் டிராவல் டு தட் கண்ட்ரி. இப்போ ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வந்து இட்ஸ் ஹார்ட்லி லைக் 2 lakhs. இது வந்து கண்ட்ரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, அதனால வந்து யாரும் போறது கிடையாது. ஓகே, they are attracting international students பாத்தீங்கன்னா because the population is very less. இந்த டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம் they need people. Unless there is opportunities, any country will not give. பாப்புலேஷன் வந்து இட்ஸ் அ ஏஜிங் பாப்புலேஷன். ஸோ தே நீட் யங்ஸ்டர்ஸ் டு கம். சும்மா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் how many Indian students are traveling abroadங்கிறது இப்போ யாருக்கு வேணா பார்க்க முடியும். ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லயும் they are giving a post study work visa. The government is giving them option to stay back and explore. அவங்க படிச்சதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக they are giving work visa. ஒரு unemployed ஸ்டூடெண்ட்காக they are not going to give so much facilities. மேம், இன்னைக்கு வந்து அப்ராட் எஜுகேஷன் டெஸ்டினேஷன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து யூஎஸ்க்கு போய் மாப்பிள்ள படிச்சுட்டு வந்தார், யூஎஸ்க்கு போய் மாப்பிள்ள வந்து வேலை பண்ணிட்டு வந்தார் அப்படின்னா இந்தியன் சிஸ்டமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து யூஎஸில் வந்து மிகப்பெரிய நிறைய பிரச்சனைகள் கேள்விப்பட்டுருக்கோம். ஆஸ் அ கன்சல்டண்ட்டாக உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆன் ப்ராப்ளம்ஸ் ஹேப்பனிங் இன் யூஎஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஆஸ் அ காமன் மேனாக நிறைய பேர் இங்கே இருக்கும், யூஎஸில் ஒரு பிரச்சனையாயிருச்சுப்பா, என்னோட பசங்களை எப்படிப்பா அங்கே படிக்க அனுப்புறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த இடத்துல மற்ற எல்லாருக்குமே பம்ப் ஆகிற ஒரு கொஸ்டின் என்னென்னா, யூஎஸ் யூகே இதெல்லாம் தான் ஸ்டடி அப்ராட் டெஸ்டினேஷனாக வேறு எதுவும் இருக்கா அப்படின்னும் போது 2025 நம்ம இருக்கோம். ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட எல்லாரோட கான்டென்ட்ஸுமே தான் பண்ணுது, எல்லாரோட எடிட்டிங்ஸே இன்னைக்கு ஏஐஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த 2025 எல்லாருமே அப்டேட் ஆகிட்டோம். இந்த அப்போது எஜுகேஷன் அப்ராட் டெஸ்டினேஷன்ஸுமே அப்டேட் ஆகிருக்கா? அப்படி அப்டேட் ஆகிருந்தா ஒரு டாப் 5 அப்ராட் எஜுகேஷன் டெஸ்டினேஷன்ஸ் என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ யூஎஸ்ல வந்து கரண்ட் இப்போ ட்ரம்போட ரூல்ஸ்னால இப்போ நிறைய வீசா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. லைக் ஏன்னா ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்க சோஷியல் மீடியா, ஸ்டூடெண்டோட சோஷியல் மீடியாவை செக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஎஸ் வந்து கொஞ்சம் இப்போ ப்ராப்ளமேட்டிக்காக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு கண்ட்ரியில எப்பவுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே, பட் அது நானாலும் பசங்க போயிட்டு தான் இருக்காங்க. பட் என்னன்னா என்ட்ரியே உங்களுக்கு டஃபா இருக்கும்போது தென் இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால இப்போ கரண்ட் ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் கனடா ரெண்டுமே பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போதைக்கு வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி கொஞ்சம் டஃபாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அது பார்க்கும்போது இப்போ எமர்ஜிங் டெஸ்டினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இஸ் ஆல்வேஸ் பீன் தேர். ஓகே, ஏன்னா இதெல்லாம் இமிகிரேஷன் கண்ட்ரிஸ். அவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அமிச்சாலும் தே ஸ்டில் கேன் ஹோல்ட் ஆன் டு பீப்புள் பிகாஸ் தே நீட் மோர் பீப்புள். ஸோ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அயர்லாந்து இஸ் அ குட் டெஸ்டினேஷன். யூரோப் இப்போ நல்லா பிக்கப் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா யூரோப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் சோ மெனி கண்ட்ரிஸ். ஸோ அஃபோர்டபிலிட்டி, அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டே பேக் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் லிவிங் அண்ட் வீசா இஷ்யூஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா யூரோப் இஸ் பிகமிங் அ வெரி என்ன சொல்றது ப்ராமிசிங் டெஸ்டினேஷன் நவ். ஸோ இப்போ டாப் 5 அப்படின்னு கேட்டீங்கன்னா we can always say ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அயர்லாந்து அண்ட் யூரோப்பியன் டெஸ்டினேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த டாப் 5 அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், இதை சொல்லலாமா இதை சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி. இப்போது எமர்ஜிங்கான சில டெஸ்டினேஷன்ஸ்லாம் வந்து இந்த ஷென்கன் கண்ட்ரிஸ் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேயே ஸ்பெசிஃபிக்காக இந்த கண்ட்ரீஸ்லாம் இன்னும் யாருமே டச்சே பண்ணல, பட் இங்கெல்லாம் ஸ்கோப்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் 1-2 கண்ட்ரிஸ் இருக்குமா? இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா இருக்கு. இப்போ ஆஸ்திரியாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வந்து இட்ஸ் ஹார்ட்லி லைக் 2 lakhs 3 lakhs தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே இருக்கு. அண்ட் தே ஆஃபர் அவங்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் ஷென்கன் வீசாங்கிறது. இப்போ ஷென்கன் வீசா அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ கெட் அ வீசா ஃப்ரம் எனி ஆஃப் தீஸ் கண்ட்ரிஸ், இப்போ ஆஸ்திரியாவோ இல்லைனா நீங்கள் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷென்கன்ல இருக்க ரிமைனிங் அந்த 26-28 கண்ட்ரிஸ் வந்து வீசா ஃப்ரீ. நீங்கள் வந்து ஃப்ரீயா யூ கேன் டிராவல் டு தட் கண்ட்ரி. ஓகே, ஸோ இட் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம் டு டிராவல் and explore other countries. So அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஏன்னா யூரோப்பியன் எஜுகேஷன் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா they allow students to travel to other places. இப்போ ஒரு யூனிவர்சிட்டி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 6 months கழிச்சு if you want to take a break, ஓகே, பிரேக் எடுத்து யூ கேன் கோ அண்ட் அப்ளை ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ் இன் யோர் நேபரிங் கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து தே கேன் என்டர் அண்ட் ட்ரை ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ். ஓகே, இன்டர்ன்ஷிப் பண்ணி அவங்க அந்த கெயின் பண்ணிட்டு ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அ ஸ்டடீஸ் மேபி இப்போ நான் வந்து ஜெர்மனியில் படிச்சிருப்பேன், ஆனால் நான் ஒர்க் பண்ணுறது மேபி போலாண்ட்லேயே இருக்கலாம், இல்லைனா ஆஸ்திரியாவில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால தான் இப்போ யூரோப் வந்து இப்போ எமர்ஜிங் டெஸ்டினேஷனாக வருது. ஏன்னா வென் கம்பேர்ட் டு கண்ட்ரீஸ், இப்போ நான் யூஎஸ்ல படிக்கிறேன்னா நான் யூஎஸ்ல தான் ஐ ஹேவ் டு லுக் அவுட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐ கேனாட் மூவ்
ஆன் வித் லைக் வீசா பிரச்சனை இல்லாமல் என்னால் வந்து இப்போ யூகே போக முடியாது, ஆஸ்திரேலியா போக முடியாது. பட் யூரோப்பில் இந்த ஷெங்கன் வீசா இருந்ததுன்னா ஐ கேன் எக்ஸ்ப்ளோர் ஆல் தீஸ் கண்ட்ரிஸ். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறனால திஸ் இஸ் பிகமிங் அ பிகர் சாய்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த அட்ராக்டிவ் அப்படின்ற ஒரு வார்த்தையினால இன்னொரு ஆப்போசிட்டான ஒரு வார்த்தையுமே பார்ப்போம், ஒரு ஃபியர். நம்ம இந்தியன் கல்ச்சரில் வந்து புதுசாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே பயப்படுவோம். அது வந்து காஸ்ட் மேட்டராக இருக்கட்டும், இல்லை சேஃப்டி மேட்டராக இருக்கட்டும். தெரியாத ஒரு இடத்துல போய் எங்கே படிக்கிறது, தெரியாத இடத்துல அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு நிறைய பயம் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற கியூரியாசிட்டி இருக்கும், கியூரியஸ்னஸ் இருக்கும். பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணி படிக்க வைக்கிறாங்க அப்படின்னும் போது 3 விஷயங்களை வந்து நம்ம ஒரு கொஸ்டினாக கேட்க விரும்புகிறேன். அஃபோர்டபிலிட்டி, அது ஆப்வியஸ் ரீசன். சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா இந்த 3 விஷயமே எங்கே அலைன் ஆகுதோ அந்த ஒரு இடத்த தான் பீப்புள் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அட்ராக்டிவாக இருக்குது புது அப்ராட் டெஸ்டினேஷன் அப்படின்னும் போது இந்த 3 விஷயத்தையும் அந்த அட்ராக்டிவ் நிறைந்த அந்த அப்ராட் எஜுகேஷன் டெஸ்டினேஷன்ஸில் நம்ம மீட் பண்ண முடியுமா? கண்டிப்பா. இப்போ அட்ராக்டிவ்ன்றதே பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஒரு ரீசன் இருக்கு. அட்ராக்டிவ்ன்றது இட்ஸ் நாட் த இது வந்து கண்ட்ரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, அதனால வந்து யாரும் போறது கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்தியன்ஸ் வந்து இப்போ ஏன் இது வந்து எமர்ஜிங் இல்லைனா அட்ராக்டிவ் டெஸ்டினேஷன்ஸா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸே தான் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு லைக் பீப்புள் ஹவ் கிவன் குட் ஃபீட்பேக். ஸோ அந்த பேசிஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்லேயே வந்து நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ போறாங்க. லைக் இப்போ நாட் ஆஸ் மச் ஆஸ் யூஎஸ் யூகே இருந்தாலும் பட் இட்ஸ் ஸ்லோலி க்ரோயிங் அப். ஓகேங்களா, லைக் இட் இஸ் பிக்கிங் அப். மேஜர்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் அஃபோர்டபிலிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து அஃபோர்டபிலிட்டி. ஏன்னா ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் வேணும், அது வந்து நமக்கு அப்ராட்ல வந்து அஃபோர்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஆஸ்திரியாங்கிற கண்ட்ரிலாம் லைக் 2 to 3 lakhsலேயே உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பர் இயர் வந்து இருக்கு. ஸோ விச் இஸ் வெரி லெஸ் வென் கம்பேர்ட் டு இந்தியன் எஜுகேஷன். இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு பேச்சுலர்ஸ் பண்ணுறோம்னாலே பர் இயர் இட் இஸ் கம்மிங் அரௌண்ட் 5 to 6 lakhs. ஓகேங்களா, ஸோ அப்ராட்ல ஆனால் அதே ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம ஒரு 3 lakhs பர் இயர் இல்லைனா 5 lakhs பர் இயர்ல முடிக்க முடியும் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிகர் திங். ஸோ அஃபோர்டபிலிட்டி டெஃபினெட்லி இஸ் அட்ராக்டிவ் பாயிண்ட். செகண்ட் வந்து சேஃப்டின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஏன்னா இந்த டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம் தே நீட் பீப்புள். இப்போ நீங்கள் வந்து ஷெங்கன் பற்றியோ நம்ம யூரோப் பற்றி பேசுகிறோம்னா தே நீட் மோர் பீப்புள் டு கம் இன் பிகாஸ் அவங்களோட எக்கானமியும் இன்னும் டெவலப் ஆகணுன்றதுக்காக. அண்ட் தே கேன் அட்ராக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த ஒரு ஸ்டூடெண்ட் அட்ராக்ட் பண்ணாதான் பிகாஸ் அவன் ஒரு ஸ்டடீஸ்க்கு வந்தான்னா ஹீ வில் ட்ரை டு பிரிங் இன் ஹிஸ் ஃபேமிலி. ஏன்னா ஹீ இஸ் கம்மிங் அலோன், ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இஃப் இஸ் கெட்டிங் மேரிட் ஸோ இஸ் பிரிங்கிங் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ இட் இஸ் அ பிக் பொட்டென்ஷியல் ஃபார் த கண்ட்ரி ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் கேண்டிடேட் உள்ள வரும்போது தே ஹாவ் டு சி தட் சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சேஃப்டி இல்லைன்னா பசங்க ஒரு தப்பான ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்கன்னா தென் இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னாலே தே ஹாவ் லாட் ஆஃப் என்ன சொல்றது சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ டு மேக் ஷுர் தட் தே ஆர் ஃபீலிங் வெரி சேஃப் இன் த கண்ட்ரி. ஓகே, ஸோ சேஃப்டி வைஸும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய இப்போ இஷ்யூஸ் கிடையாது. இட் இஸ் வெரி என்ன சொல்றது சேஃப் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் விஷயமா கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாம், இப்போ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கண்ட்ரிலையும் இப்போ நம்ம பேசுகிற இப்போ ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், நியூசிலாண்டாக இருக்கட்டும், இல்லை அயர்லாண்டாக இருக்கட்டும், யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருந்தாலும் எல்லா கண்ட்ரீஸ்லையும் தேர் கிவிங் அ போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா. ஓகேங்களா, அதுதான் வந்து என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு த கவர்மெண்ட் இஸ் கிவிங் தம் ஆப்ஷன் டு ஸ்டே பேக் அண்ட் எக்ஸ்ப்ளோர். அவங்க படிச்சதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தே ஆர் கிவிங் ஒர்க் விசா. சில கண்ட்ரீஸ் இன்னொரு ஸ்டெப் போய் என்ன பண்றாங்கன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஒரு ஜெர்மனி எடுத்துக்கோங்க, ஒரு 5 years வந்து இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து அங்கே ஒர்க் பண்ணினாங்கன்னா தே ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் சிட்டிசன்ஷிப் தேர். ஸோ அதே மாதிரி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஸோ என்னன்னா ஸ்லோலி தே ஆர் ட்ரைங் டு மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பேக் ஃபார் அ லாங்கர் டைம். ஸோ இமிகிரேஷனும் அவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட், இட்ஸ் நாட் அ ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்டே கிடையாது. ஸ்டூடெண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த கண்ட்ரியில் வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறனால தேர் ஏபிள் டு ஸ்டே பேக் அப்படின்னும் போது ஸோ தேர் கிவிங் தட் இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் ஆல்சோ. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லெஸ் தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனி கண்ட்ரி வில் நாட் கிவ். ஒரு அன்எம்ப்ளாய்டு ஸ்டூடெண்ட்காக தே ஆர் நாட் கோயிங் டு கிவ் so much ஃபெசிலிட்டிஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கண்ட்ரீஸில் இருக்கு பிகாஸ் தே நீட் பீப்புள். மேஜராக அப்ராட்ல ஏன் இந்த அளவுக்கு வந்து தே ஆர் அட்ராக்டிங் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிகாஸ் த பாப்புலேஷன் இஸ் வெரி லெஸ். இப்போ நான் சொன்ன டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து இட்ஸ் அ ஏஜிங் பாப்புலேஷன். ஸோ தே நீட் யங்ஸ்டர்ஸ் டு கம் இன் அண்ட் ஒன்லி வே டு அட்ராக்ட் இஸ் த்ரூ ஸ்டடீஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் தே ஹாவ். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ அட்ராக்டிவ் அஃபோர்டபிலிட்டி இருக்கு, சேஃப்டி இருக்கு அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது மூணுமே இருக்கிற டெஸ்டினேஷன்ஸ் தான் இப்போ நம்ம பேசிட்டு. ஸோ பீப்புள் வந்து அவங்களுக்கு உள்ள இருக்க கன்ஃபியூஷன்ஸ் அதை எல்லாமே கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுட்டு
நம்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்ப நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு விஷயம் சொன்னா இட் இஸ் நாட் லைக் அப்படியே நம்பணும்ன்றது கிடையாது. தே கேன் கூகுள், தே கேன் ஃபைண்ட் அவுட். இப்போ வந்து இப்ப நீங்க சும்மா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஹவு மெனி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிராவலிங் அப்ராடுங்கிறது இப்ப யாருக்கு வேணா பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்கன்னா பிகாஸ் தே ஆர் நாட் த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டு கோ தேர். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போனனால தான் தே ஆர் கோயிங். ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ க்ரோயிங் ட்ரெண்ட். லைக் இட்ஸ் அ பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் இப்போதைக்கு.